மனோஜ் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சாரு. இந்த வாய்ப்பை எங்களுக்கு திரும்ப பேசுறதுக்கு ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய பாசமிகு அண்ணன் சீமானுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்னு. அந்த வகையில் நானும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு நிறைய நன்றி தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். சீமானை இடது கரங்களால் டீல் செய்யக்கூடிய 3 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அதில் சின்னதாக ஒரு திருத்தம் செய்யணும் தோழர். இடது கரங்களால் அல்ல, இடது கால்களால். கையால டீல் பண்ற அளவுக்கு அவர் ஒன்றும் பெரிய ஆளு கிடையாது. சும்மா கேமரா முன்னாடி பேசும் பொழுது, பிரஸ் மீட்ல பேசும் பொழுது, வா உண்டிக்கு உண்டி வா இப்படியும் பாரு, தர்க்கம் பண்ண வரியா வரியாம் பாரு, மேடையை போட்டு தர்க்கம் பண்ண வாயா அப்படின்னாக்கா கார் எடுத்துக்கிட்டு வெளியூருக்கு கிளம்பிடுவாரு. அப்படிதான் நேரத்தையும் தேதியையும் குறிச்சு வச்சுட்டு பெரியாருக்கு எதிராக இவர் பொய் சொல்லுகிறார், ஆதாரத்தை கொடு அப்படின்னு இங்க உள்ள பெரியாரிய உணர்வாளர்கள் அனைவரும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போனோம். தேதியையும் நாளையும் குறிச்சு வச்சுட்டு தான் போனோம். போன அன்னைக்கு அவர் இல்லை. தர்க்கம் பண்ண வரியா வரம்பான்னு சொன்னோம்னாக்கா ஆளை காணும். இவ்வளவுதான் சீமானுடைய வீரம். கேமரா வச்சு நிற்கிற பத்திரிகையாளர்கள் சில பேர் தான் கேள்வி கேட்பாங்க. அதனால பலரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒருவேளை கேள்வி கேட்டாக்கா அவங்கள அடிக்கிறது, தாக்குறது. இப்ப பாண்டிச்சேரியில் கூட நடந்துச்சு. ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும் பொழுது அவரை மூர்க்கத்தனமா தாக்கியிருந்தாங்க. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பத்திரிகையாளர் உடம்புல காயம் வர்ற அளவுக்கு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவரை தாக்குனாங்க. இதே சீமான கேள்வி கேட்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க இவங்க தான் சொல்லுவாங்க, இங்க வதந்தியையும் அவதூறுகளையும் தொடர்ந்து திட்டமிட்டு பரப்புகிற சில பேர் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும். போர்டை வச்சுக்கிட்டு ஒரு 2 பேர் எதிர்த்தாப்புல உட்கார வச்சுக்கிட்டு இப்படி பல பேர் இருக்காங்க. அவங்க திட்டமிட்டு பொய்யையும் வதந்தியும் பரப்புகிறார்கள் என்கிறதின் அடிப்படையில், ஆதாரத்தின் அடிப்படையில் காவல்துறை அரசு ஒரு நடவடிக்கை எடுக்குது, கைது பண்ணுதுன்னா அவர்களுடைய பத்திரிகை சுதந்திரம் பறிபோகவில்லையா? அவருடைய கருத்துரிமை பாதிக்கப்படவில்லையா? இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? இதுதான் நீங்கள் பத்திரிகையாளர்கள் கொடுக்கிற மரியாதையா? யார் இவரு? பத்திரிகையாளர் கொடுக்கிற மரியாதை பத்தி இவர் பேசுவார். தொடர் கரிகாலன் அவர்கள் பல பிரஸ் மீட்டுக்கு போனாலே பயந்து ஓடிடுறாப்புல. நல்லாதான் தர்க்கம் பண்ண வரியா அறியாம்பாப்ல. இவரை முன்னாடி பார்த்தா மட்டும் லைட்டா பேக் அடிச்சிடறாப்ல. இல்ல வர வேண்டாம், தர்க்கத்துக்கு வர வேண்டாம், விட 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 ஏரியா பக்கமான்னு ஆளு காலியாடுறாப்ல. அதனால எந்த பத்திரிகையாளரையும் எந்த அரசியல்வாதையும் என்னுடைய பிரஸ் மீட்டுக்கு நீ வராதன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது தினமலர் பத்திரிகையாக இருந்தாலுமே சரி, பேசக்கூடியவர்கள் திராவிட சித்தாந்தத்தை தாங்கிய கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் பேசினாலுமே, தினமலர் வந்தாலுமே சரி, அவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. யாரும் போன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது கரிகாலன் எதுக்கு ஒரு போன்னு சொல்லணும்? அப்ப கரிகாலன் கேட்கிற கேள்வி அவரை பயமுறுத்துது. எங்களுடைய கேள்வியே உங்களை பயமுறுத்துதுன்னா எதிர்த்தாப்புல நாங்க வந்து என்ன பண்ணுவோம்? நீ ஒட்டுமொத்த கூட்டிட்டு திரட்டுனாக்கா என்ன பண்ணுவோம்? நீ சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதியார் பாடிவிட்டார். அதனால அவர் ஒரு சமத்துவ போராளி, ஒரு சமூக நீதி போராளி. அவரை போய் நீங்க இப்படி பேசலாமா ப்ரோ? பாரதியாரை நீங்க இப்படி விமர்சனம் பண்ணலாமா, கிண்டல் கேலி செய்யலாமா, குற்றம் சுமத்தலாமா அவர் மீது? அவர் எவ்வளவு பெரிய ஜாதி ஒழிப்பு போராளி தெரியுமா என்று நம்முடைய தோழர்கள், இடதுசாரி தோழர்கள் நிறைய பேர் இன்னைக்கு 2 நாளா பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில். ஏதோ பேனா வேற சில்பா குமாரி மாதிரி கையில் வச்சுக்கிட்டு, ஏன்னா இப்போ பேனாவுக்கே மரியாதை இல்லாமல் போச்சு. நான் குறிப்பிடுக்கிறதே வச்சிருந்தேங்கிறது வேற விஷயம். ஆனால் பேனா வச்சா யாரும் மதிக்கிறது இல்லை, அப்படி ஆகி போச்சு. அல்ல இப்படியாக பாரதியாரை இப்படி நீங்க செய்யலாமா? அப்ப பாரதியாரை முழுமையாக படிக்காமல் அரைகுறையாக, முழு பொய்யை விட அரை பொய் மிகவும் ஆபத்தானது அப்படின்னு தோழர்கள் விமர்சனம் நம்ம மீது வைக்கிறாங்க. அது நியாயமான ஏற்றுக்கக்கூடிய ஒரு விமர்சனம். அதை ஏன் நியாயமா ஏத்துக்கிறோம்னாக்கா நம்ம பதில் தர போறோம். அதனால ஒரு நட்பு முரணாக அந்த விமர்சனத்தை ஏத்துக்கிறோம். என் மீது வைக்கக்கூடிய விமர்சனத்தை நான் எப்படி ஏத்துக்கிறனோ அதே மீது பாரதியார் மீது நாங்கள் வைக்கக்கூடிய விமர்சனத்தை நீங்களும் நியாயமா ஏத்துக்கணும். அதை ஏத்துக்கிட்டு நீங்க பதில் கொடுங்க. பாரதியாரை விமர்சிக்கவே கூடாதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா எந்த ஒரு தலைவருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. அது தந்தை பெரியாராக இருக்கட்டும், அல்லது தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தாராளமா விமர்சனம் பண்ணலாம். யாருக்குமே இங்கே புனித கட்டமைப்பு என்பது கிடையாது. பெரியார் மணியம்மையை திருமணம் பண்ணிக்கிட்டாரு, மணியம்மைக்கு சின்ன வயசு என்று ஒரு குற்றச்சாட்டு, ஒரு விமர்சனம் நடந்துச்சு. அதுக்கான பதில பெரியாரே சொல்லிட்டாப்ல. அது மட்டும் இல்லாம பெரியாரிஸ்டுகள் நாமளும் அதுக்கு தொடர்ந்து பதில் சொல்லிட்டு இருக்கோமே தவிர, இப்படியாப்பட்ட ஒரு கேள்வியை கேட்பதனாலேயே அவர்கள் மீது சேற்றை வாரி இறப்பது, நீ இந்த கேள்வியை கேட்கவே கூடாதுன்னு சொல்றது, அப்படி யாரும் சொல்லவே இல்லையே. அது என்னுடைய வாய்ப்பா நான் பயன்படுத்திப்பேன்.
இந்த தலைமுறைக்கு அந்த கேள்வி எழாமல் இருப்பதற்கு முன்னாடியே நான் பதில சொல்லிடுவேன். ஏன் பெரியார் மணியம் ஏன் திருமணம் செய்தார் அப்படிங்கிற பதில நம்ம சொல்லிட்டோம்னாக்கா இளைஞர்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும்ல. அப்ப அந்த கேள்வி எழுப்புறவங்களுக்கு நம்ம பாராட்ட தெரிவிக்கணும். பெரியார் சொன்னதுதான், ஊர் முழுக்க ஒரு நிகழ்ச்சி நடக்குதுனாக்கா விளம்பரம் நம்ம அதிகமா பண்ண தேவையில்லை. ஏன்னாக்கா ஊர் முழுக்க பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவங்க இந்த மாதிரி இந்த இடத்துல பெரியார் ஈவ ராமசாமி ஒரு கூட்டம் நடத்துறாரு, ஈவ ராமசாமி ஒளிகன்னு நமக்கான நேரத்தையும் இடத்தையும் மாநாட்டையும் அவன் விளம்பரப்படுத்திட்டு போயிடுவான் அப்படின்னு பெரியார் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கும் பொழுது அதற்கான பதிலை கொடுத்தா பரவாயில்ல. காலங்காலம் ஏதோ நேற்றுக்கு இன்னைக்கு தான் நான் மதர்ம மனோஜ் இல்ல கரிகாலா ஒரு 4-5 பேர் தான் முதல் முறையாக பாரதியாரை விமர்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பலரும் எழுதிட்டு இருக்காங்க. அப்பனா அவங்களுக்கு திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு தெரியல, பெரியாரை பற்றிய வரலாறு தெரியல. இப்ப திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க தொடர்ந்து பாரதியார் மீது சுப்பிரமணியன் மீது தொடர்ந்து விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த வரலாறு தெரியல. அப்ப கேட்ட கேள்விகளுக்கு இதுவரைக்கும் பதில் வந்திருக்கா அப்படின்னாக்கா இல்ல. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா நிறைய ஜாதி ஒழிப்புக்காக பேசியிருக்காரு, பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக பேசியிருக்கிறாரு, ஒரு சமூக நீதி போராளியாக இந்த சமூகத்துல அவருடைய ஒத்துழைப்பு இருக்கு, அவருடைய செயல்பாடுகள் இருக்கு, அவருடைய கவிதைகள் இருக்கு, அவருடைய வசனங்கள் இருக்கு, பேச்சுகள் இருக்கு, எழுத்துக்கள் இருக்கு. அவரை போய் எப்படி நீங்க ஒரு அந்த காலத்தோட நீங்க பொருத்தி பார்க்க வேண்டாமா? இப்படி அவங்க வைக்கிற அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னாக்கா பாரதியாரை அந்த காலகட்டத்துடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஒண்ணு. ரெண்டாவது, ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்ன ஒருத்தவனை எப்படி நீ பாப்பான்னு சொல்லுவன்னு சீமான் கேட்கிற அதே கேள்வி இவங்களும் நம்ம கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கும் பதில் சொல்லிடுவோம். மூணாவதாக, பாரதியார் பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதனாலேயே அவர் மீது குற்றச்சாட்டுகளை இந்த பெரியாரிஸ்டுகள் வாரி இறக்குறாங்க. அது எப்படி ஒரு சாதியை முன்னிறுத்தி இப்படி சமூகத்துக்காக போராடியவர்கள் மீது நீங்க விமர்சனம் வைப்பீங்களா? அவருடைய உழைப்பை நீங்க கொச்சைப்படுத்துவீங்களான்னு கேட்கிறாங்க. இந்த கேள்விக்கு நம்ம முதல்ல பதில் சொல்லிடுவோம். பாரதியார் பார்ப்பனர் என்கிற ஒரே காரணத்திற்காக தான் நம்ம அவர் மீது குற்றச்சாட்டுகளை விமர்சனத்தையும் அள்ளி வீசுறோமா? அப்ப பார்ப்பனர் என்பதனாலேயே அவருடைய செயல்பாடுகள் அவருடைய அவர் சமூகத்துக்காக உழைச்சது அப்படிங்கிறத நம்ம மறைச்சிடுறோமா? அப்படி பார்த்தோம்னாக்கா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மனு தர்மத்தை எரிக்கிறார். மனு தர்மத்தை எரிக்கும் போது அவர் மட்டும் எரிக்கல, சகசர புத்தே அப்படிங்கிற அம்பேத்கருடைய நெருங்கிய நண்பர் அவரை கூட்டு கொண்டு போய் அவர் கையால தான் முதல்ல அந்த மனு தர்மத்தை எரிக்க வைக்கிறார். சகசர புத்தை யாருனாக்கா பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த ஒரு நபர், அம்பேத்கருடைய நண்பரும் கூட. அப்ப தன்னுடைய இறுதி மூச்சு வரை இந்த பார்ப்பனியத்துக்கு எதிராக எழுதி பேசிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சரசர புத்திய ஒரு பார்ப்பனர் அப்படிங்கிறனால ஒதுக்கி வச்சாரா? அல்லது இந்த போராட்டத்துல இருந்து நீங்க வெளியில போங்க, நீங்க ஒரு பார்ப்பனரு, நாங்க பார்ப்பனர்களுக்கு எதிரானவங்க அப்படின்னு அம்பேத்கர் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அப்படி இல்லையே. குத்தூசி குருசாமின்னு திராவிடர் கழகத்துல ஒரு எழுத்தாளர் இருந்தார், உங்க எல்லாரும் தெரியும், அவருடைய எழுத்துக்கள்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. குத்தூசி குருசாமி ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர். பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனாலயே இல்லையா? சாரி, சின்ன குத்தூசி, மன்னிக்கிறேன், சின்ன குத்தூசி. சின்ன குத்தூசி அவர்கள் பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர். இப்ப பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதனாலேயே அவர் என்ன பெரியார் ஒதுக்கி வச்சிட்டாரா? அல்லது உள்ள வரக்கூடாது வெளியில போன்னு சொன்னாரா? பார்ப்பனரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய பூநூலை கலட்டி வச்சிருங்க. ஏன்னாக்கா அந்த பூநூல் என்னையை தீண்டாமைக்கு உட்படுத்துது, அதனால அந்த பூநூலை கழட்டி வச்சிருங்க. நான் வேதமா திருக்குறளான்னு கேட்பேன், திருக்குறள்னு சொன்னீங்கன்னாக்கா நான் ஏத்துக்க போறேன். உன்னை தமிழா சமஸ்கிருதமானு கேட்பேன், தமிழ்னு சொல்லி உன்னை ஏத்துக்க போறேன். இதானப்பா இந்த மன்னனுடைய அரசியல். நீ போட்டிருக்க பூநூலும் நீ ஓதுகிற வேதமும் தான் என்னை தீண்ட தகாதவன் என்று சொல்லுகிறது. இந்த சமூகத்துல நீ இழிவா வச்சிருக்கு. அது இல்லைன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா நான் உன்னை சேர்த்துக்க போறேன். வாப்பா, நீ என் ப்ரோ தான், இந்த மண்ணின் மைந்தர் தான், உன்னை சேர்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பெரியார் சொன்னார். அப்ப பாரதியார் பார்ப்பனர் என்கிற ஒரே காரணத்துக்காக விமர்சிக்கிறோம்னாக்கா அப்படி கிடையாது. பெரியாரே விமர்சித்துக்காருங்கிறது வேற விஷயம். அவங்க சொல்ற முக்கியமான விஷயம், இந்த சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று பாரதியார் பாடியிருக்கிறார். இப்படி ஒரு சாதி ஒழிப்பு அருமையான வரிகள்ல, சாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், தீண்டாமைக்கு எதிரான வரிகள், ஜாதிக்கு எதிரான வரிகள். எவ்வளவு பெரிய ஒரு ஜாதி ஒழிப்பு போராளி அவரு. ஜாதி ஒழிப்பு மனநிலை இல்லாத ஒருவரால இப்படி ஒரு கவிதையை ஒரு பாட்டை எழுத முடியுமா என்று அவங்க வைக்கிற முதல் ஆதாரம் இதுவா இருக்கு. சரி, இத முதல்லயே இந்த பர்னிச்சரை உடைச்சிருவோம். இது மேட்ரு என்னன்னாக்கா, இது நாம சொல்லல, இத சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரதியார் எழுதல. அவர் எழுதினது சாதி பெருமை இல்லையடி பாப்பா என்றுதான் எழுதியிருக்கிறாரே தவிர சாதிகள் இல்லையடி பாப்பான்னு அவர் எழுதல. இது எதை கருப்பு சட்டை போட்டு பெரியாரிய தொண்டனாகிய மைண்டருங்கிற ஒருத்தன் பேசுறான்னு நினைச்சுக்காதீங்க. இதை சொன்னது
சாட்சாத் பாரதியாரை ஏற்றுக்கொண்ட நம்ம குருமூர்த்தி தான் சொன்னது. துக்ளக் குருமூர்த்தி அவர்கள் இதை பதிவு செஞ்சிருக்காப்ல. பாரதியார் சாதிகள் இல்லையடி பாப்பான்னு எழுதல, அவர் சாதி பெருமை இல்லையடி பாப்பா என்றுதான் எழுதியிருந்தார். இப்ப 1913 ஞானபானு அப்படிங்கிற ஒரு இதழ் நடத்துறாரு பாரதியார். அந்த ஞானபானுல தான் இந்த கவிதையை பிரசுரிக்கிறார். அதாவது சாதி பெருமை இல்லையடி பாப்பாங்கிற கவிதையை பிரசுரிக்கிறார். அதுக்கப்புறமா 1915 மார்ச் மாசம் இந்த ஞானபானுடைய இதழ்களுடைய தொகுப்பை அன்னைக்கு வெளியிடுறாங்க. 1915 மார்ச் மாசம் வெளியிடுறாங்க. அந்த தொகுப்பை நீங்க வாங்கி பாத்தீங்கன்னாக்கா பக்கம் 287 288 இதை பதிவு பண்ணியிருக்காரு. அதோட 1917 இது எப்ப இந்த சாதி பெருமை இல்லையடி பாப்பா அப்படிங்கிறது எப்ப சாதிகள் இல்லையடி பாப்பான்னு மாறுதுன்னா 1917 நெல்லையப்பர் பதிப்பகத்துல தப்பா பதிப்பிச்சாங்க. 1917 நெல்லையப்பர் பதிப்பகம் அவங்க தான் சாதி பெருமை இல்லையடி பாப்பான்னு பாரதியார் எழுதுறத சாதிகள் இல்லையடி பாப்பா என்று மாற்றி பிரசுரித்து விட்டார்கள். அன்றிலிருந்து அது சாதிகள் இல்லையடி பாப்பான்னு ஆகிப்போச்சு. ஆனால் உண்மையிலேயே பாரதியார் எழுதியது சாதி பெருமை இல்லையடி பாப்பா என்றுதான் எழுதியிருக்கிறார். அப்ப சாதி இருக்குன்னு பாரதியார் சொல்றாரு, சாதி பெருமைதான் வேண்டாம் என்று சொல்லுகிறார். இந்த டைலாக் நீ எங்கேயோ கேட்டது மாதிரி இருக்குமே. கொஞ்சம் பின்னோக்கி பிளாஷ்பேக் அந்த கொசுவர்த்தியை கொஞ்சம் மூஞ்சுக்கு முன்னாடி சுத்தி பாருங்களேன். சாதி இருக்கலாம், சாதி பெருமை தான் இருக்கக்கூடாது. யார் சொன்னது ஞாபகம் இல்லைங்களா? ஞாபகம். சாலிகிராம்ல மேடை போட்டு சீமான் பேசியது சாதி இருக்கலாம், சாதி பெருமைதான் இருக்கக்கூடாது என்று. இதை அப்ப அன்றைய சீமானாகத்தானே அவர் இருந்திருக்கிறாரு. நான் சொல்றது ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்றது உண்மை என்றால் அப்ப சீமான் பேசின டைலாக தானே பாரதியார் பேசியிருக்காரு. ஏற்கனவே பாரதியார் அன்றைய காலத்து ஒரு கிஷோர் கே சுவாமின்னு சொன்னதுனால நிறைய பேர் ஹர்ட் ஆயிட்டான்னு கேள்விப்பட்டேன். உண்மையில நான் அதுக்கு உங்களுடைய மனசு புண்பட்டு உண்மையில நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய மனசை புண்படுத்தணும், இடதுசாரி தோழர்களை கொஞ்சம் ப்ரொவோக் பண்ணி பார்க்கணுங்கிற எண்ணத்துல நான் அப்படி சொல்லலை. நான் சொன்னது என்னுடைய பாணியில பேசும்போது விழுந்துருச்சு. நான் என்ன பண்றது சொல்லுங்க. அதனால உண்மையிலே உங்களுடைய மனசு புண்பட்டு இருந்ததுனாக்கா என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால அது எந்த புத்தகத்துல, அதாவது பாரதியாரை பற்றி ஆய்வு செய்கிற ஆய்வாளர் சீனி விஸ்வநாதன் என்கிறவர் தான் இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வராரு. கால வரிசையில் பாரதியார் படைப்புகள் அப்படிங்கிற புத்தகத்துல 9வது தொகுதி 148வது பக்கத்துல தான் இந்த சாதி பெருமை டீட்டெயில்லாம் அவர் எழுதியிருக்காரு. இந்த சீனி விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு பாரதியாரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் ஆய்வுகள் செஞ்சு முழுக்க அதை படைப்புகளா மாத்திருக்காரு. அந்த படைப்புகள்ல தான் இந்த படைப்பும் இருக்கு. அப்ப சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னதுதான் அதனால அவர் சாதி ஒழிப்பு போராளினாக்கா அப்படி இல்லைங்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த சீனி விஸ்வநாதன் அவர்களும் அந்த ஆய்வுகள் செஞ்சு அதன் அடிப்படையில் அவரும் பிரசுரிச்சிருக்காரு. ஒருவேளை அவர் சாதி இல்லையடி பாப்பான்னு தான் சொல்லியிருக்காருனாக்கா தயவு செய்து அப்படி சொல்லக்கூடிய தோழர்கள் ஆதாரத்தை வெளியிடுங்க. இந்த புத்தகத்துக்கு எதிர் புத்தகமாக இதற்கு பதில் சொல்லக்கூடிய புத்தகங்களை நீங்க எழுதி வெளியிடுங்க. அதை படிச்சுட்டு அது உண்மையாக இருக்கும் பட்சத்துல நாங்க திருத்திக்க தயாரா தான் இருக்கோம். ஏன்னா நாங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலம் நாங்க சொல்லவே மாட்டோம். எப்பவுமே நாங்க பிடிச்ச முயலுக்கு 4 கால்னாக்கா 4 கால்னு சொல்ல போறோம். இல்ல அது முயலே இல்லைனாக்கா முயலே இல்லைன்னு நம்ம சொல்ல போறோம். பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இல்ல அது முயல் தான், அது 3 கால் தான் நம்ம சொல்ல போறது இல்லை. சரின்னு பட்டதை பேசுறோம், தவறுன்னு பட்டதை திருத்திக்கிறோம். ஒருவேளை தவறாக இருக்கும் பட்சத்துல தாராளமா சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம். சரி, சாதிகள் இல்லையடி பாப்பான்னு தான் பாரதியார் பாடினார்னே வச்சு இப்ப 2வது வாதத்துக்கு வந்துருவோம். இப்ப அதனால அவர் ஒரு சாதி ஒழிப்பு போராளி, பெண் விடுதலைக்காக அவ்வளவு பாடல்கள் எழுதியிருக்கிறார், சமூகத்துக்காக அவ்வளவு பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதனால பாரதியார் ஒரு சமூக போராளி, ஒரு சாதி ஒழிப்பு போராளி. அப்படியா? இப்ப இந்த 2 வரி 3 வரைக்கும் அவர் ஒரு சமூக நீதி போராளி அளவுக்கு நீங்க கொண்டு போய் பாரத ரத்னாலாம் வாங்கி கொடுக்கணும், பல விருதுகளை வாங்கி அள்ளணும் அப்படின்னாக்கா, இப்ப இதை விட அதிகமாக சமூக நீதி கருத்துக்களை, சமூக அரசியலை பேசிய அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த இன்னொரு தலைவர் இதை விட கொடூரமா பல அரசியலை பேசியிருக்காரு. இப்ப இதுவே உங்களுக்கு ஹைலைட்னாக்கா, இப்ப நான் சொல்றேன் பாருங்க, அது இதை விட எவ்வளவு ஹைலைட்னு நீங்க பாருங்க. அது அவர் கேட்கிறாரு, அந்த சமூக சீர்திருத்தவாதி பாரதியார் வாழ்ந்த அலைய காலகட்டத்தில் வந்து இன்னொரு சமூக சீர்திருத்தவாதி அவர் கேட்கிறாப்புல, ஏன்னா இந்த மாட்டு அரசியலை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது ஏதோ இன்னைக்கு நேற்று தான் அந்த மாட்டுக்கறிக்கு எதிரான அரசியல் அப்படிங்கிறது இல்லை. அந்த காலத்திலிருந்து இன்றைய வரைக்குமே அந்த மாட்டு அரசியல் என்பது உண்டு. மாட்டுக்கறிக்கு எதிரான பரப்புரை, மாட்டுக்கறிக்கு எதிரான வன்முறை என்பது அந்த காலத்திலிருந்தே உண்டு. அதனால அப்ப கேட்கிறாரு, அந்த பாரதியார் காலத்துல வாழ்ந்த இன்னொரு சமூக ஒரு ரிஃபார்மர் கேட்கிறாரு, ஏண்டா நீங்கெல்லாம் இந்த பசுவை கோமாதா எங்களுடைய அம்மா எங்களுடைய தாயின்னு சொல்றீங்களே, சரி பசு உங்க தாயினாக்கா காலமாடுங்கன்னா கொப்பனா அப்படின்னு நாம கேட்கல. அந்த சமூக சீர்திருத்தவாதி, அதாவது பாரதியார் காலத்துல வாழ்ந்த இன்னொரு சமூக சீர்திருத்தவாதி, அது மட்டும் அதோட அவர் நிறுத்தல,
ஒருவேளை பசு யாருக்காவது தாயாக இருக்க வேண்டும் என்றால், இருக்க முடியும் என்றால், அது அந்த பசு என்ற கன்று குட்டிக்கு மட்டுமே அம்மாவாக இருக்க முடியுமே தவிர ஒரு மனிதனுக்கு ஒரு பசு அம்மாவாக இருக்க வாய்ப்பே இல்லை, அப்படி இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். அது மட்டும் சொல்லல, இந்த பசுவினுடைய காலில் தான் இந்த சமூகத்தினுடைய சித்தாந்தம் தாங்கி இருக்கிறது என்றால் அந்த சித்தாந்தம் விரைவில் சுக்குநூறாக உடையும் என்று சொல்லுகிறார். ஏண்டா, அது ஒரு அனிமல், மாடுங்கிறது அனிமல். அதை போய் கடவுளுங்கிற, அந்த கறியை திங்கக்கூடாதுங்கிற, அதை யாராவது வெட்டி தன்னுடைய உணவுக்காக சாப்பிட்டாக்க அவனை அடிக்கிற, துன்புறுத்துற, கொலை பண்ற, அது ஒரு அனிமல். அதனால அந்த மாட்டை வைத்து பூஜை செய்வது என்பது இருக்குல்ல, அது ஒரு அறிவு கொலைன்னு சொல்றார். அது ஒரு அறிவு கொலை. இப்ப பசுமாட்டு அரசியல எவ்வளவு ஆழமா தீர்க்கமா பாரதியார் வாழ்ந்த அதே காலகட்டங்களில் பேசியிருக்காரு பாருங்க. இது ஏன் சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன். அதாவது மனிதத்தன்மையை விட அதிகமான சக்தி, மனிதன் இருக்கிற சக்தியை விட அதிகமான சக்தி ஒரு சிலையிடம் இருக்கிறது என்று அந்த மனிதன் நம்பினானால் அந்த சிலையை வழிபடுகிறான். அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா தான் சக்தியை விட அந்த சிலைக்கு அதிகமான சக்தி இருக்குன்னு அவன் நம்புறான். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அதை வழிபடுறான். அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா உன்னை விட சக்தி குறைவாக உள்ள ஒரு பசுவை எப்படா கடவுள்னு கும்பிடுற? இது கேவலம் இல்லையான்னு காரு முகரையில துப்புறாரு. அந்த மாட்டை நீ தான் குளிப்பாட்டுற, நீ தான் புல்லறுத்து போடுற, நீ தான் மெயின்டைன் பண்ற, அப்ப நீ தானடா அதுக்கு கடவுளா இருக்க முடியும், அதுக்கு அது எப்படி உனக்கு கடவுளா இருக்க முடியும்னு சொல்லி காரி முகரையில துப்புறாரு. இப்படியாக இந்த இந்த பசுவினுடைய அரசியல் மட்டும் இல்ல, தலைவன் என்ன பண்றாப்புல ஒரு படி மேல போய் பெண்களுடைய விடுதலையில என்ன பேசிருக்காரு பாருங்க. பெண்கள் இயற்கையிலேயே ஆண்களுக்கு அடிபணிந்தவர்கள், ஆண்களை விட பெண்கள் தாழ்ந்தவர்கள் என்பது மூடத்தனமானது. இது இங்குள்ள சடங்கு முறைகளால் உருவாக்கப்பட்டு திணிக்கப்பட்ட ஒரு ஒடுக்குமுறை என்று பெண்களுடைய விடுதலைக்காக பாரதியார் வாழ்ந்த அதே காலகட்டங்களில் வாழ்ந்த இன்னொரு சமூக சித்தாந்தவாதி இப்படி பெண் விடுதலை பற்றி பேச. அது மட்டும் இல்ல, அதாவது குழந்தை திருமணம் தவறு அப்படின்னு பேசுறாரு. பெண்ணை சிறு வயதிலேயே திருமணம் பண்ணி கொடுத்து அவங்க விதவை ஆயிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்கள கடைசி வரைக்கும் வேற கல்யாணம் பண்ணி கொடுக்காம வீட்டிலேயே வச்சு துன்புறுத்துவது என்பது மடமைத்தனம் இல்லையா? இது இந்த மதம் செய்கிற பெண்கள் மீதான ஒடுக்குமுறை என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சௌதார் குளம் போராட்டத்தை அறிவிக்கிறார். அப்ப அறிவிக்கும் பொழுது இந்த ரிஃபார்மர் இருக்கார் இல்லைங்களா, இவரு அண்ணல் அம்பேத்கருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துல அண்ணல்ட்ட என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் குளத்துல இறங்கி ஒரு தண்ணியை தொட்டுட்டான் அப்படிங்கிறதுக்காக அந்த தண்ணி தீட்டாயிட்டு என்று சொல்லி மாட்டு மூத்திரத்தை கொண்டு போய் அந்த தீட்டை கழிப்பதற்காக அந்த தண்ணியில் ஊத்துனானாக்கா அவனுக்கு என்ன அறிவு இருக்கு? இது மடத்தனம் இல்லையா? இது முட்டாள்தனம் இல்லையா என்று அந்த கடிதத்துல பதிவு பண்றாரு. தீண்டாமையை பின்பற்றுபவர்கள் இச்சமூகத்தின் மிகப்பெரிய எதிரிகள் என்று அதே கடிதத்தில் பதிவு செய்கிறார். தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்றால், இதான் முக்கியமான பாயிண்ட், தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்றால் சதுர்வர்ணத்தை முதலில் ஒழித்தே ஆக வேண்டும் என்று பதிவு செய்து புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அந்த ரிஃபார்மர் எழுதின கடிதத்தில் உள்ள விஷயங்கள் தீண்டாமைக்கு எதிராக. அப்புறம் நான் சொன்ன மாதிரி பெண் அடிமைக்கு எதிராக அவர் போராடி இருக்கிறாரு. பசு அரசியல் கொடுத்து அவ்வளவு தீர்க்கமா, இவ்வளவு சமூக நீதி கருத்துக்களை, இவ்வளவு சமூகம் சார்ந்த விஷயங்களை பேசியிருக்காருல ஒரு ரிஃபார்மர். பாரதி வாழ்ந்த அதே காலகட்டம் ஒருத்தர் பேசியிருக்காருல. இப்ப இவரை நம்முடைய முகாம்ல வச்சுக்கிறதா அல்லது எதிராளி முகாமுக்கு இந்த ரிஃபார்மரை தள்ளி விட்டுறதா? சும்மா சொல்லுங்க. நம்ம முகாம்ல வச்சிருக்கிறதா இப்படியாப்பட்ட தலைவரை எதிர் முகாமுக்கு தள்ளி விட்டுலாமா? ஏன்னா எதிர் முகாமுக்கு தள்ளி விட்டுலாமா? இல்ல, நம்ம முகாம்ல தான் வச்சுக்கணும் இல்லையா? அப்ப இப்படி ஒரு ரிஃபார்மர் இருந்திருக்கிறாருனாக்கா இவரை பற்றி அதிகமாக புத்தகம் எழுதுபவர்கள் அவரை பாராட்டி எழுதணும் இல்லையா? சோசியல் மீடியாவில் இவங்கிறவங்க அவரை பத்தி புகழ்பாடி என்னென்ன செய்தாருன்னு எழுதி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். யூடியூப்ல வீடியோ போடுறவங்க இவரை பத்தி இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, அதனால இவர் நம் முகாமை சார்ந்தவர், இவரை மக்கள் கொண்டாட வேண்டும் அப்படின்னு செய்யணும் இல்லையா? கொண்டு போய் சேர்க்கணும்ல. அப்ப என்ன பண்றீங்கன்னாக்கா எழுத்தாளர்கள், சோசியல் மீடியாவில் உள்ளவங்களாம் நாளையிலிருந்து சாவர்கரை பற்றி புகழ்ந்து எழுதுங்கள், சாவர்கரின் புகழ் பாடுங்கள். சாவர்கரை ஒரு அநாயசமான ஒரு ஆள் பாருங்க, தீண்டாமைக்கு எதிராக. இது எல்லாமே சாவர்கர் எழுதுனது, சாவர்கர் பேசுனது, சாவர்கர் சொன்னது. அந்த கடிதம் சாவர்கர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவருக்கு சௌதார் குளம் போராட்டத்தின் போது போட்ட லெட்டர்ல உள்ள தீண்டாமைக்கு எதிரான வசனங்கள். இவ்வளவு பாருங்க, சதுர்வர்ணத்தை ஒழிக்கணுங்கிறாரு. தீண்டாமையை எவன் ஃபாலோ பண்றானோ அவன் இந்த சமூகத்தின் எதிரின்னு சொல்றாரு. பெண்ணடிமைத்தனம் இருக்கக்கூடாதுங்கிறாரு, குழந்தை திருமணம் இருக்கக்கூடாதுங்கிறாரு.
பசு அரசியலை பத்தி பீஃப் சாப்பிடுங்கிறாரு. பீஃப் நீ பசுவை வந்து தெய்வமா கொண்டாடாதடா, அது உணவு இல்லைனாக்கா அது ஒரு அனிமல், அவ்வளவுதான். இவ்வளவு விஷயங்களை பேசினவர் சாவர்கர். வேற வேற கருப்பு சட்டையோ சேப்பு சட்டையோ அல்லது நீல சட்டையை போட்டு யாரும் பேசல, இவ்வளவுதான் பேச சாவர்கர். இப்ப சாவர்கரை நம்ம முகாம்ல வச்சுக்கலாமா? இவ்வளவு பேசிட்டார். பாரதியார் பேசினா அதே பெண்ணடிமைக்கு எதிரான விஷயங்களை இவரும் பேசியிருக்காரா? இப்ப பாரதியார் பேசினா அதே அரசியல்களை இவரும் பேசியிருக்காரா? அதனால சாவர்கரும் பாரதியாரும் ஒண்ணு. அதனால சாவர்கரை போட்டோவில் வச்சுக்கிட்டு சாவர்கரை பிளெக்ஸ்ல வச்சுக்கிட்டு கொண்டாடுற தோழர்கள் இனி மன்னிக்கணும், பாரதியாரை பிளெக்ஸ்ல வச்சுட்டு கொண்டாடுற தோழர்கள், பாரதியாருடைய பெயரில் நிறுவனங்கள் நடத்துகிற தோழர்கள், பாரதியாருடைய பெயரை துதிபாடுகிற தோழர்கள் இனி சாவர்கரையும் துதிபாடுங்கள் அப்படின்னு சொன்னா ஏத்துப்பீங்களா? தோழர்கள் ஏத்துப்பாங்களா? அப்ப இவ்வளவு செஞ்ச சாவர்கரை நாம ஏன் தமிழ்நாட்டுல ஒரு பேட்டா ஷோரூமுடைய மாடல் மாதிரி ஏன் வச்சிருக்கோம்? சாவர்கர்னா யாருக்கும் தெரியறது இல்ல, ஷூவர்கர்னா தான் தெரியுது. தமிழ்நாட்டுக்குள்ள அந்த அளவுக்கு தான் நம்ம சாவர்கர் டீல் பண்றது. அப்ப இந்த அளவுக்கு பேசின ஒரு மனுஷன் நாம ஏன் இவரை டீக்ரேட் பண்ணி பேசணும்? ஏன்னாக்கா சாவர்கர் இதை மட்டும் பேசல, இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். இப்ப செகண்ட் ஹாஃப் சொல்றேன் பாருங்க. இப்ப சாவர்கர் இவ்வளவு எதுக்காக பேசுறாருன்னா, அதாவது இதே சாவர்கர் எசென்ஷியல் ஆஃப் ஹிந்துத்வா என்கிற புத்தகத்தில் பதிவு செய்கிறார். அதாவது இந்தியாவை மத ரீதியாக ஹிந்து முஸ்லிம் என்ற பாகுபாட்டோடு தான் இந்தியா அமைய வேண்டும் என்று சொல்லி இந்தியாவில் ஹிந்து முஸ்லிம் என்கிற போலரைசேஷனை உருவாக்கி இந்து முஸ்லிம் என்கிற மத அரசியலை உள்ளே நுழைத்து அதை சித்தாந்தமாக எழுதி அதை பார்ப்பனியத்தினுடைய அடிநாதமாக அவர்களுடைய வேதமாக மாற்றியது சாவர்கர். நீங்க வேணா படிச்சு பாருங்க, எசென்ஷியல் ஆஃப் ஹிந்துத்துவங்கிற புத்தகத்துல இதெல்லாம் இருக்கும். அது மட்டும் ஒரு சொல்ல, அதாவது இப்ப சீமான், இப்ப நான் சொல்ல போற பாயிண்ட் அப்படியே எங்களுடைய மரியாதைக்குரிய பாசமிக சீமான் சொல்றது மாதிரியே இருக்கும். அவர் வந்து இந்த மாதிரி தெலுங்கு பேசுறவங்களா கேரளாவுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவது, ஆந்திராவுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவார், ஆந்திராவுக்கு அனுப்புன்னு சொல்லுவார்ல. அதே மாதிரி யார் தமிழர்னு இங்க அண்ணன் ஒரு சர்டிபிகேட் வச்சு தெரியல பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த சாவர்கர் யார் இந்தியர்கள், யார் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் என்பதை சாவர்கர் அதே புக்ல டிக்ளரேஷன் அதே புக்ல எழுதுறாப்ல. என்ன சொல்றாருன்னா, யாருடைய புனித பூமி இந்தியாவில் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் இந்தியர்கள், அவர்கள் மட்டும்தான் இந்த மண்ணின் பூர்வ குடிகள், அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மண்ணில் தொடர்பு உடையது. யாருடைய புனித பூமி எல்லாம் இந்தியாவில் இல்லையோ அவர்கள் இந்தியர்களே அல்ல. யாரு? அவர்கள் இந்தியர்களே அல்ல. அவர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, அவர்கள் இந்த மண்ணின் பூர்வ குடிகள் கிடையாது என்பதை அந்த புத்தகத்தில் வரையறுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருடைய புனித பூமி இந்தியாவில் இருக்காது? கிறிஸ்தவருடைய புனித பூமி ஜெருசலம், இஸ்லாமியருடைய புனித பூமி மக்கா மதீனா நமக்கு தெரியும், அது ரெண்டுமே இந்தியாவில் இல்லை. அப்ப என்ன சொல்ல வர்றாருனாக்கா, இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் இந்தியர்களே அல்லன்னு சொல்றாப்ல. இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்களே கிடையாதுன்னு சொல்றாப்ல. இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எந்த தொடர்புமே கிடையாதுன்னு சொல்றாப்ல சாவர்கர். அப்ப சாவர்கர் வந்து வாருங்கள் இந்துக்களே, வாருங்கள் இந்துக்கள் இவ்வளவு நேரம் பேசினது இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி அது எதுக்குன்னாக்கா, இப்ப எச்ராஜா பேசுவாப்ல இல்ல, அதே மாதிரிதான் அன்றைய சாவர்கர் வாருங்கள் இந்துக்களே, திருப்பரங்குன்றத்துல போய் கலவரம் பண்ணி இஸ்லாமிய தர்கா உடைச்சு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரச்சனை பண்ணுவோம், அயோத்தியில போய் அங்க உள்ள பாபர் மசூதி இடிப்போம், ஒரு பாபர் மசூதி இடிப்போம், வாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக கலவரம் பண்ணுவோம் என்று இன்றைய சங்கிகள் எப்படி கூவி கூவி அழைக்கிறார்களோ அதற்கான சித்தாந்தத்தை உருவாக்கி தந்தவர் சாவர்கர். அன்றைக்கு இதே கூவலைத்தான் சாவர்கர் கூட்டார். அந்த கூவலுக்காக தான் வாருங்கள் நாமெல்லாம் இந்துக்கள், ஐயோ தீண்டாமை செய்யாத, பெண்ணுரிமை, இதெல்லாம் பேசினார்ல, இதெல்லாம் செயல்பாடா செஞ்சாருனாக்கா இல்ல. அப்ப எதுக்கு இதெல்லாம் சொன்னார்னாக்கா, இந்துக்களை குசிப்படுத்த வேண்டும். பாருங்க, நாங்களாம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், இப்ப நம்ம கலவரம் பண்ண போனோம், அதனால குயிக்காலம் கிளம்புவாங்க, நாங்க பின்னாடி ரோல வருவோம், இந்த சூத்திரர்கள் எல்லாம் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி முன்னாடி ரோல போய் வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு சாவுங்க, நாங்க சேஃப்டியா, எங்க வீட்டு பிள்ளைகள்லாம் வெளிநாட்டுல படிக்கும், எங்க வீட்டு பிள்ளைகள்லாம் அந்த போராட்டத்துக்கு வராது அயோத்திக்கு, நாங்கெல்லாம் பின்னாடி நிற்போம், நீங்க முன்னாடி போய் அடிப்பட்டு சாவுங்க அப்படின்னு இன்றைய சங்கிகள் எப்படி நம்மவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார்களோ அதே போன்றுதான் அன்னைக்கு சாவர்கர் அழைப்பு விடுத்தார். ஒருவேளை சாவர்கர் செஞ்ச இந்த சமூக நீதி கருத்துக்கள்லாம் அன்றைய லெவலில் அவர் செயல்படுத்தி இருந்தால், அவர் அவ்வாறான மனிதனாகவே இருந்தால் 1931 பதிவு பண்றாரு சாவர்கர். என்னன்னாக்கா, அப்பதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மதமாற்றம் குறித்தான தன்னுடைய நிலைப்பாடை வெளியில பேசிட்டு இருக்காரு. மதம் மாறுவதுதான் இதற்கு தீர்வாகும் என்று வெளியில பேச ஆரம்பிக்கிறார். 1931 இதே சாவர்கர் சொல்றாப்ல, இந்து மதத்தை விட்டு நீங்கள் வெளியேறுவது என்பது ஒருபோதும் உங்களை தீண்டாமையிலிருந்து நீக்காது,
நீங்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறி கிறிஸ்தவனாகவோ இஸ்லாமியனாகவோ ஒருவேளை வேறு மதத்துக்கு சென்றாலும் கூட உங்களை தீண்டாமை என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே, நீங்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறுவதை தயவு கூர்ந்து நீங்கள் பரிசீலனை பண்ணுங்கள். நீங்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறாதீர்கள், கடைசி வரை நீங்கள் இந்து மதத்தில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். கடைசி வரைக்கும் இந்த மதத்தில் தான் இருக்கணும், வேற மதத்துக்கு போகாதான். அதோட நிறுத்தல, கடைசி அவர் ஒரு ஹைலைட். அம்பேத்கர் நம்முடைய எதிரிகளுக்கு சாதகமான விஷயத்தை எடுத்து சொல்றாரு. அம்பேத்கர் எதிரிகளுக்கு சாதகமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் டிக்ளேர் பண்றாரு. எதிரிகள்லாம் யாரை சொல்ல வர்றாரு? இந்த நாட்டிற்கு எதிரானவங்களா? பயங்கரவாத செயல்கள் செய்யக்கூடியவங்களா? எதிரின்னு யாரை சொல்றாரு? இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை தான் எதிரின்னு டிக்ளேர் பண்றாரு. அப்ப மதம் மாறுதல் என்பது வேற்று மதத்தில் உள்ளவர்களுக்கு சாதகமாக அமையும், அது நமக்கு கஷ்டமா போகும். அப்ப எதிரிகளுக்கு அம்பேத்கர் சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறார், எதிரிகளுக்கு துணை போகிறார் என்பதை சாவர்கர் வலியுறுத்துறாரு. அந்த 1931 அது சொல்றாப்ல. இவ்வளவு சொன்னாலும் இப்ப அம்பேத்கர் உண்மையிலேயே சாவர்கர் நம்ம பேசுற அந்த மாதிரி ஒரு சமூக நீதி போராளியாக இருக்கும் பட்சத்தில் இதை கன்சிடர் பண்ணிருப்பார்ல. இவ்வளவு பேசிட்டு இருக்காரு, வெளியில ஜாதிக்கு எதிராக பேசுறாரு, தீண்டாமைக்கு எதிராக பேசுறாரு, பெண்ணிடமைத்தனத்துக்கு எதிராக பேசுறாரு சாவர்கர். அப்ப அவர் சொன்னாக்க நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்காம செஞ்சிருக்கணும்ல. அதெல்லாம் அம்பேத்கர் யோசிக்கவே இல்லை. நீ போடா வெண்ண, உனக்கு என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1936 மதம் மாறுறாரு. அதற்கு முன்னாடி 1935 அயோலாவில் நடந்த மாநாட்டில் நான் இந்துவாக பிறந்தேன், ஆனால் இந்துவாக ஒருபோதும் சாக மாட்டேன் என்று அங்கதான் பிரகடனப்படுத்துறாரு. இப்ப சாவர்கர் சொன்னதை அம்பேத்கர் என்னவாக மதித்தார்? தன் காலில் உள்ள பூட்ஸாக மதித்தார். எச் ராஜா சொல்வது போன்று சாவர்கருடைய அந்த அந்த பேச்சை அம்பேத்கர் தன் காலில் உள்ள செருப்பாக பார்த்தார். எச் ராஜா செருப்பா பார்க்கறது வேற, நாம என்ன செருப்பா பார்க்கணும்னாக்கா அதே சமூகத்தில் பிறந்த நீ ஒரு ஜாதி திமிர வச்சு புரட்சியாளருக்கு எதிராக ஒரு மிரட்டலை விடுவே, அல்லது மதம் மாறாத இதே மதத்திலே கடைசி வரைக்கும் தீண்டாமைக்கு உட்படுன்னு சொன்னாக்கா அந்த வார்த்தையை அம்பேத்கர் 1935 தன்னுடைய பூட்ஸுக்கு சமமாகத்தான் மதித்தார். இன்னும் சில பேர் இந்த பாரதிய அந்த சமகாலத்தோட நீங்க பொருத்தி பார்க்கணும். அந்த காலத்துல பாரதி எந்த காலத்துல வாழ்ந்தாரோ அதோட பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப பொருத்தி பார்த்துருவோமா? மேட்ச் த ஃபாலோயிங், ரெடி ஸ்டார்ட். அதாவது பாரதி வீர சிவாஜி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். மராட்டிய வீர சிவாஜி குறித்து கவிதை எழுதியிருக்காரு, அவரை பத்தி நிறைய புகழ் பாடி இருக்காரு. ஆனால் ஒருபோதும் பாரதி சுதந்திர போராட்ட வீரரான கட்டபொம்மன் பற்றியோ அல்லது மருது சகோதரர்கள் பற்றியோ திப்பு சுல்தான் பற்றியோ வாவு சிதம்பரனார் பற்றியோ எங்கேயும் ஒரு கவிதை கூட எழுதவும் இல்லை, புகழ் பாராட்டி பேசவும் இல்லை. நீங்க தேடி பாருங்க, ஒருவேளை கிடைச்சா கொண்டு வந்து கொடுங்க, நான் என்னோட தப்பு திருத்திக்க தயாராக இருக்கிறேன். ஆமா, முப்பாட்டன் முருகனை பத்தியும் பாரதி எங்கேயும் பாடினது கிடையாது. நன்றி தோழர். முப்பாட்டன் முருகனை பத்தியும் பாரதி எங்கேயும் பாடினது கிடையாது. ஏன்னாக்கா அவர் பேர் சுப்பிரமணி, அதனால அவர் பாட மாட்டார். அப்ப நீங்க சமகாலத்தோட பொருத்தி பார்க்கணும்னாக்கா வீர சிவாஜியை பற்றி, மராட்டிய மன்னன் வீர சிவாஜியை பற்றி பேசிய பாடி புகழ்ந்த பாரதி ஏன் கட்டபொம்மனை பத்தி பாடல? எனக்கு சுதந்திர போராட்ட வீரர் தானே பாரதியாரு. சுதந்திர போராட்டத்தை அவ்வளவு எழுதியிருக்காரு, சிறை சென்றிருக்காருலாம் பேசுறீங்களா? அப்ப ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகளே அவர் புகழா பாடி இருக்கணும்ல, கட்டபொம்மனை பத்தி பாடி இருக்கணும்ல, மருசவர்கள் பத்தி பாடி இருக்கணும்ல, திப்பு சுல்தான் பத்தி பாடி இருக்கணும்ல, செக்கிழுத்த செம்மல் ஐயா வாவு சிதம்பரனார் பத்தி பாடி இருக்கணும்ல. எங்கேயுமே ஏன் பாடல? வீர சிவாஜியை பத்தி பாடினது குற்றம் சுமத்துறீங்களா? அவர் ஒரு சூத்திரனாக இருந்து ஒரு அமைச்சராக ஒரு மன்னராக மாறி ஒரு பேராட்சியை, அருமையான ஆட்சியை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு அந்த சூத்திரனுடைய புகழை பார்ப்பனராக இருந்தாலும் பாரதி துதிப்பாடுகிறானே, அதை நீ குற்றம் சொல்லுவியா என்று நிறைய பேர் கேட்பாங்க. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியதுனாக்கா, வீர சிவாஜியை பற்றி பேசும் பொழுது, வீர சிவாஜியை பற்றி பாடும் பொழுது என்ன சொல்றாருனாக்கா, வீர சிவாஜி இவ்வளவு படை பரிவாரங்கள் வச்சிருந்தான், இவ்வளவு பெரிய நாடை வச்சிருந்தான், அவன் பயங்கரமான வீரர், இப்படிதான் பாடி இருக்கிறார், எழுதியிருக்கிறாரே தவிர வீர சிவாஜி எவ்வாறெல்லாம் இதே பார்ப்பனர் சமூகத்தால் இழிவாக நடத்தப்பட்டார் என்றோ அல்லது எவ்வளவு அவமானமாக நடத்தப்பட்டார் என்றோ, அவர் சுற்றியுள்ள அனைத்து சாம்ராஜ்யங்களையும் அழித்து முடிசுடா மன்னனாக அமரும் பொழுது நீ ஒரு சூத்திரன் என்பதனால் உனக்கு பட்டம் சூட்ட முடியாது என்று சொன்ன பார்ப்பனர்களால் எவ்வளவு இழிவுபடுத்தப்பட்டார் என்பதை பற்றிய ஒரு இடத்துல கூட பாரதி பதிவு செய்யவே இல்லை. பாரதி பதிவு செய்ய மாட்டார். ஆனா இதே வீர சிவாஜியை பத்தி நம்ம ஆளுகள் எழுதியிருக்காங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதே வீர சிவாஜியை பத்தி எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காரு? இந்து ராஜ்யம் கண்ட, மன்னிக்கணும், சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம். இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதினது. இந்த புத்தகத்தை தயவு செஞ்சு வாங்கி படிங்க, அது ஒரு நாடகம். ஸோ அதுல
வீர சிவாஜி எவ்வாறெல்லாம் இந்த பார்ப்பனர்களால் இழி சொல்லுக்கு பாழாக்கப்பட்டார், எவ்வளவு கீழ்மையாக நடத்தப்பட்டார் ஒரு மன்னனாக இருந்தாலுமே அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பாங்க சிவாஜி இந்த இந்து ராஜ்யம். அது மட்டும் இல்ல, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் இதை பற்றி எழுதியிருக்காரு. ஹூ வேர் சூத்ராஸ் அப்படிங்கிற புத்தகத்துல சிவாஜி தன்னை சூத்திர நிலையிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக பார்ப்பனர்களுக்கு எவ்வளவு கோடிகளை வாரி இறைத்தார், எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தப்பட்டார் என்று ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதியிருக்காரு. ஹூ வேர் சூத்ராஸ் என்கிற புத்தகத்துல புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதியிருக்காரு. அதையும் தயவு செஞ்சு வாங்கிப்படுங்க. அது மட்டும் இல்ல, கோவிந்த் பன்சாரே என்கிற மராட்டிய மாநிலத்தில் உள்ள ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு இடதுசாரி தோழர் ஒருத்தர் கோவிந்த் பன்சாரே, அவர் சிவாஜி கோன் ஹோத்தா அப்படின்னு ஒரு ஹிந்தியில புத்தகம் எழுதாரு. தமிழ்லையும் பதிப்பா இருக்கு. தமிழ்ல மாவீரன் சிவாஜி என்கிற பெயர்ல இருக்கும். சிவாஜி எனக்கு நீங்க மகாராஷ்டிரா பக்கம் போனீங்கன்னா அங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி முன்னெடுக்கிற அரசியல் என்னன்னாக்கா மராட்டிய சிவாஜி தான் முன்னெடுப்பாங்க. ஏன்னா மராட்டிய சிவாஜி வென்ற நாடுகளில் பூரா இருந்த மன்னர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மன்னர்கள். அப்ப பாருங்க, சிவாஜி ஒரு ஹிந்து, இஸ்லாமியர்கள் அவனுக்கு பிடிக்காது, அதனால இஸ்லாமிய எங்க இருந்தாலும் தேடி தேடி போய் பார்த்து கொன்னா பார்த்தீங்களா என்று சாவர்கருக்கு துணையாக வீர சிவாஜியை கொண்டு போய் இன்னைக்கு கொடியில வீர சிவாஜி தான் வச்சிருப்பாங்க. ஆனால் வீர சிவாஜி இஸ்லாமியர்களாக தேடி போய் பார்த்து கொள்ளவில்லை. அவர் போன நாடுகள் முழுக்க அன்னைக்கு இஸ்லாமிய மன்னருடைய கையில் இருந்தது. அது ஒரு போர் முறையாக போகும்பொழுது பக்கத்து நாட்டை வெல்லணும் அப்படின்னு போகும்போது அங்க ஒரு இஸ்லாமிய மன்னர் இருக்கு, அவரோட சண்டை போறாரு. ஏன்னா சுத்திலும் நிறைய நாடுகள் அவரிடம் இருந்தது, அதை வென்றெடுத்தார். அப்படி பார்க்க போனோம்னாக்கா இங்க பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்குமே சண்டை வந்திருக்கு. அப்ப அதை நீ எப்படி மதுரைக்காரன் தஞ்சாவூர்காரன் அடிப்பியான்னு சொல்லிட்டு நீங்க போய் சண்டை போட்டுருக்க முடியுமா? இதே தஞ்சாவூர்ல உள்ளவங்க பாண்டியர்ல வென்றிருக்காங்க, தலையில கல்லெல்லாம் வச்சு சுமக்க விட்டுருக்காங்க. அதை நம்ம இன்னைக்கு தஞ்சாவூர்காரனும் மதுரைக்காரன் சண்டை போட முடியுமா? அது ஒரு போர் முறை. அப்ப என்னவாக கொண்டு போய் கட்டமைக்கிறானாக்கா வீர சிவாஜி இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் என்று கட்டமைக்கிறார். இந்த பாடல்லையும் பாரதி அதையே தான் கட்டமைக்கிறார். வீர சிவாஜி எவ்வாறெல்லாம் துன்புறுத்தப்பட்டார், இழிவுபடுத்தப்பட்டார் என்று சொல்லவே இல்லை. அவன் ஒரு பராக்கிரமசாலி, அவன் ஒரு அவனாக்கா அவனுடைய போர் முறைகளை மட்டுமே தான் பாராட்டிக் கொண்டிருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னாக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக வீர சிவாஜி இருந்தார் என்கிற லைன்ல தான் பாரதி எழுதியிருக்கிறாரே தவிர மற்றபடி ஒரு சூத்திரனான வீர சிவாஜியை புகழ்ந்து பாட வேண்டும் என்று அவர் எழுதவில்லை. இது ஏன் சொல்றேன்னாக்கா, இந்த சிவாஜி கோன் ஹோத்தா சொன்ன பாத்தீங்களா, அந்த புத்தகம் மாவீரன் சிவாஜி என்கிற பேர்ல பாரதி புத்தகாலத்துல இருக்கு. தயவு செஞ்சு போய் வாங்கி படிச்சிருங்க. இது ஏன் இந்த பாரதி சிவாஜியை பத்தி பேசும்பொழுது ஏன் அவர் ஒரு சூத்திரர், ஒரு இந்து அப்படின்ற அடிப்படையில் அவர் எழுதல? ஏன் சொல்றேன்னாக்கா, அதே வீர சிவாஜியை பத்தி எழுதுற அதே கவிதை தொகுப்புல அடுத்த வரியை பார்த்தோம்னா, வேத நூல் பழிக்கும் வெளித்திசை மிலேச்சர் பாதமும் பொறுப்பாளோ பாரத தேவி அப்படின்னு ரொம்ப எழுச்சி மிகு பாடல்கள்லாம் பாடுறாப்புல. அவருடைய பாடல்கள் படிக்கும் பொழுது கேட்கும் பொழுதுமே நமக்கு நரம்பு முறுக்கேறும். இந்த ரட்சகன்ல வர்றது மாதிரி முறுக்கேறுன்னு வச்சுங்களேன். அப்படியாப்பட்ட அவர் எழுத்தாளர், அதுல மாற்றுறது கிடையாது. ஆனா யாருக்கு பயன்பட்டது என்கிறதுனால நம்ம விமர்சனப்படுறோம். அப்ப வேத நூல் பழிக்கும் வெளித்திசை மிலேச்சர் பாதமும் பொறுப்பாளோ பாரத தேவினா என்ன அர்த்தம்? அதாவது வேத நூல் பழிக்கும்னாக்கா, வேதம்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 4 வேதம், ரிக்கேஜூர் சாமாதர்மனா 4 வேதம். இந்த 4 வேதங்கள் இதிகாச புராணங்கள் என்கிற இந்த குப்பைகள் தான் ஒட்டுமொத்த இந்தியர்களை கட்டிப்போடும் ஒரு சாபம் என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். தந்தை பெரியாரும் அதைத்தான் சொல்றாரு. வேதம் இதிகாச புராணம் தாண்டா நம்மளுடைய தலைவிதி, இதாண்டா நம்மளுடைய சாபம்னு சொல்றாங்க. அந்த வேதத்தை பழிக்கும் வெளித்திசை மிலேச்சர்ங்கிறார். மிலேச்சர்னா வேற ஒண்ணும் இல்ல, மிலேச்சர்னா வெளிநாட்டுக்காரன். அதுக்கு வேற சில பொருட்கள் இருக்கு, காட்டு மிராண்டி, நாகரிகம் இல்லாதவன் அப்படின்னு வேற சில பொருட்கள் இருக்கு. ஆனா வெளிநாட்டவர்கள் என்கிற பொருளும் அதற்கு உண்டு. அப்ப மிலேச்சர்னா யாரை குறிப்பிடுறாருனாக்கா, பிரிட்டிஷ்காரனை குறிப்பிடுறாரு மிலேச்சர்னு. அப்ப பிரிட்டிஷ்காரன் உள்ள ஆட்சி புரியுறான். அப்ப இது அவன் பிரிட்டிஷ்காரன் வேதத்தை பழிக்கும் வெளித்திசை மிலேச்சர். அப்ப பிரிட்டிஷ்காரன் வேதத்தை மதிக்க மாட்டான்டா, வேதத்தின்படி ஆட்சி நடத்த மாட்டான். அதனால இந்த ஆட்சியை பூமாதேவி பொறுப்பாளோ, என் பாரத தேவி பொறுப்பாளோ என்று ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்ப வேதத்தை பழிக்கிறதுனாக்க நல்ல விஷயம் தானே. வேதம் என்ன சொல்லுது? 4 வருடம் உண்டுன்னு சொல்லுது. பாப்பான் பார்ப்பனர் எந்த தவறு வேணாலும் செய்யலாம், அவருக்கு முடியை மட்டும் அழிச்சுட்டா போதும்னு சொல்லுது. பார்ப்பனர் அல்லாதவர் செய்யற சிறு சிறு தவறுகளுக்கு கூட மிகப்பெரிய தண்டனை உண்டுன்னு சொல்லுது. படிக்க கூடாது பார்ப்பனர் அல்லாதவர்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப இப்படியாப்பட்ட வேதத்தை பழிக்கிற ஒருவன் இங்க ஆட்சி செய்கிறான். அதை இந்த பூமாதேவி பாரத தேவி பொறுத்துப்பாளோ அப்படின்னு ஒருத்தன் பாராருனாக்கா, அவர் RSS-காரன் பிஜேபிக்காரன் நம்ம சொல்லுவோம். அல்லது பார்ப்பனிய மனநிலை, பார்ப்பனிய சிந்தனை கொண்டவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தானப்ப நம்ம குற்றச்சாட்டை வைக்கிறோம், அதுதானே விமர்சனமா வைக்கிறோம். இதுல வேற வரிகள் என்ன இருக்கு? வேத எனக்கா அப்ப வேத நூல் பழிக்கும் மிலேச்சர்னு சொல்றாருனாக்கா, இவர் வேதத்தை மதிக்கிறாரு. இப்ப பிரிட்டிஷ்காரன் வரும்பொழுது அவனுடைய
சட்டம் என்னவோ அதன்படி ஆட்சி நடத்துவானே தவிர இங்க உள்ள வேதத்தின்படியோ மனுதர்மத்தின்படியோ அவன் ஆட்சி நடத்த மாட்டான். அப்ப என்னவாகும்னாக்கா, பார்ப்பனர் அல்லாத பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி நாமெல்லாம் படிக்கலாம், நமக்கான ஈக்குவல் ரைட்ஸ் உண்டு, பெண்கள் படிக்கலாம், சமமான மரியாதை கிடைக்கும், சுயமரியாதை கிடைக்கும். நீங்க வேதத்தை மதிக்கலனாக்கா, வேதத்தை பழிச்சிங்கனாக்கா, இப்ப பிரிட்டிஷ்காரன் பழிக்கிறானாக்கா, அந்த பழிச்ச வேதத்தை பழித்த பிரிட்டிஷ்காரன் தான் நமக்கான நிறைய அங்கீகாரங்களையும் நமக்கான ஒரு சிறு அதிகாரத்தையும் நமக்கான சுயமரியாதை உள்ள மனிதனாக நிறைய உரிமைகளை மீட்டு கொடுத்தது இந்த வேதத்தை படித்த வெளித்திசை மிலேச்சர்கள் தான். என்னென்ன நமக்கான உரிமைகளை மீட்டு கொடுத்தாங்கன்னாக்கா, மனோஜ் மிட்டா என்கிற ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காரு, அதை ஃப்ரண்ட் லைன் மூத்த பத்திரிகையாளர் விஜய் சங்கர் அவர்கள் மொழிபெயர்த்த சாதி பெருமை என்கிற புத்தகம் இருக்கு. அதை படிச்சீங்கன்னாக்கா நம்முடைய உரிமைகள் என்னென்ன உரிமைகளை பிரிட்டிஷ்காரன் நமக்கு மீட்டு கொடுத்துருக்காங்கிறது அதுல இருக்கு. இந்த சதியினும் உடன்கட்டை ஏறுதல் அதை பிரிட்டிஷ்காரன் காலத்துல தான் அவன் தான் நீக்கிறான். இது என்னடா முட்டாள்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தான் நீக்கிறான். சிறு வயதிலேயே கல்யாணம் பண்றது பெண்களுக்கு 8 வயசுல, என்னடா 8 வயசுலயா, இதை முதல்ல தடை பண்ணு, இப்படி பண்ணாக்கா குற்றம், அவன் தான் அந்த சட்டத்தை கொண்டு வரான். பெண்களுக்கு படிப்பு, பெண்களுக்காகவே சிறப்பாக வெஸ்ட் பெங்கால்ல ஒரு காலேஜ் தொடங்குறான். பிரிட்டிஷ்காரன் தான் கை காசை போட்டு இங்க உள்ள பெண்கள் படிப்பதற்காக முதல் பெண்கள் கல்லூரியை ஸ்கூலை தொடங்கினது ஒரு பிரிட்டிஷ்காரன். அப்ப இந்த வெளித்திசை மிலேச்சர் வேதத்தை பழித்ததுனாலதான் நமக்கு இவ்வளவு உரிமைகள் கிடைச்சிச்சு. மெக்காலே கல்வி திட்டம், மெக்காலேவுக்கு முன்னாடி என்ன கல்வி திட்டம் இருந்துச்சு? இங்க உள்ள இந்த வேதம், இதிகாசம், புராணம், லொட்டுலோசுக்கு மற்ற மதங்கள்ல உள்ள புனித நூல்கள் இது மட்டும்தான் கல்வியாக இருந்தது. இப்ப மெக்காலே வந்ததான் என்னன்னா லூஸ்தனமா இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப நாம படிக்கிற கல்வி முறையை கொண்டு வந்தது மெக்காலே. சயின்ஸ், மேக்ஸ், புவியியல், லாங்குவேஜ் இதெல்லாம் கொண்டு வந்தது மெக்காலே. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னாக்கா, இந்த இதான புராண இதிகாசம், வேத நூல், அப்புறம் இஸ்லாமியர்களுடைய புனித நூல், கிறிஸ்தவருடைய புனித நூல் எல்லாம் தனித்தனி ஸ்கூலா இருக்கும். அதை போய் தான் அவங்க படிக்கணுமே தவிர அவர்கள் ஒருபோதும் அறிவியலையோ கணக்கையோ புவியியலையோ கற்பதற்கான வாய்ப்பு கிடையாது, அது படிப்பிலே கிடையாது. அப்ப இந்த வேதத்தை படித்த வெளிநாட்டு மிலேச்சர் வந்துதான் இந்த மெக்காலேங்கிற ஒருத்தர் அனுப்பி இந்த கல்வி திட்டத்தை மாத்தி இன்னைக்கு நாமெல்லாம் அதுல தான் படிச்சு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம். நம்ம இவ்வளவு பொருளாதாரத்திலையும் சரி, சமூகத்திலையும் சரி, கல்வியிலையும் சரி உயர்ந்திருக்கோம். இந்த மிலேச்சர்களை தான் தலைவன் ரொம்ப காண்டாகி இந்த மிலேச்சர் ஐயோ பூமாதேவியை பொறுத்துக் கொள்வாளா அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்த வரையை கவனிங்க. ஆலயம் அழித்தலும் அருமறை படித்தலும் பாலரை விருந்தரை பசுக்களை ஒழித்தலும். இப்ப பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுவானாக்கா, உன்னுடைய கோயிலை பூரா இடிச்சிருவான், மாட்டை பூரா பசுவை பூரா வெட்டி சாப்பிடுவான், அவன் வந்து மாட்டுக்கறி திங்கிற பழக்கம் உள்ளவன். அதான் பாருங்க, ஆலயம் அழித்தலும் பசுக்களை ஒழித்தலும். இதுதான் பிரிட்டிஷ்காரன் வந்தா பண்ணுவான். மிலேச்சர் வந்தா இதான்டா பண்ணுவான். அதனால நமக்கு விடுதலை வேணும், இந்த மண்ணில் இருந்து பிரிட்டிஷ்காரன் விரட்டணும்னு சொல்றாப்ல. ஆலயத்தை அழிக்கணும்னா பிரிட்டிஷ்காரன் ஆட்சி செய்யும் பொழுது அவன் நினைச்சானாக்கா ஒரு மாசத்துல இந்தியாவில் உள்ள மொத்த ஹிந்து கோயிலையும் அவன் ஒழிச்சிருப்பான்ல. இன்னைக்கு எப்படி பிஜேபி ஆட்சி டெல்லியில உள்ள ஒரு ஹிந்து கோயில 1500 வருடங்கள் பழமையான ஒரு ஹிந்து கோயில RSS ஆபீஸுக்கு பக்கத்துல பார்க்கிங்க்கு அது தடையா இருக்குன்னு சொல்லிட்டு அதே RSS காரன் புல்டோசரை கொண்டு போய் 1500 வருடங்கள் பழமையான அந்த இந்து கோயிலை இடிச்சிட்டான் டெல்லியில. இப்ப நடந்தது ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள நடந்தது. இதே மாதிரி பிரிட்டிஷ்காரன் நினைச்சிருந்தாருனாக்கா புல்டோசரை கொண்டு போய் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த கோயிலையும் அழைச்சிருக்கலாமே, அப்படி செய்யலையே அவன். ஆனா இவர் என்ன பயமுறுத்துறாரு பாருங்க, கடவுளின் நம்பிக்கை சொல்லி ஐயோ வந்தனாக்கா கோயிலை இடிச்சிருவான், எல்லாரும் வாங்க விடுதலைக்கு போராடலாம். அடுத்தவர் என்னன்னாக்கா ஐயோ அவன் பசுவை பூரா கொண்டு தின்றுவான். பசுவை தின்னா பிரச்சனை உனக்கு? அப்ப மாட்டுக்கறிக்கு எதிராக பாரதியார் இருந்திருக்கிறாரு பாருங்க. பசுவை ஒழித்தலும், ஐயோ பசு போயிட்டா வெட்டி தின்றுவான்டா. அப்ப பசுமா அதாவது மாட்டுக்கறியை தின்றுவான் வெள்ளக்காரன்னு சொல்லிட்டு பயமுறுத்தி கூப்பிடுறா. அப்ப மாட்டுக்கறி திங்கிற எங்களை பத்தி உன்னுடைய நினைப்பு என்னவாக இருந்திருக்கும்? அப்ப எங்களை என்ன மனநிலையில டீல் பண்ணிருப்ப? நீ எப்படி என்ன சுயமரியாதை டீல் பண்ணிருப்ப? என்னை எப்படி நீ மரியாதையை நடத்திருப்ப? அப்ப நான் மாட்டுக்கறி திங்கிறவன் பாரதியார் வளர்ந்த காலகட்டங்கள்ல ஐயானு போய் கை கொடுத்தனாக்கா எப்படி அவர்கிட்ட கை கொடுத்துருப்பாரு அவரு? நான் மாட்டுக்கறி திங்கிறவன், இந்த ஏரியாவில இருந்து வர்றேன், அல்லது முஸ்லீம் மாட்டுக்கறி திம்பேன் அப்படின்னாக்கா அவர் என்கிட்ட எப்படி பேசியிருப்பாரு? மாட்டுக்கறி திம்பா வாங்க சண்டை போடலாம்னு சொல்லி கூப்பிட ஒருத்தர் அப்ப மாட்டுக்கறி திங்கிறவங்கள வில்லனா பாவிக்கிறாருல. யார் மாட்டுக்கறி திங்கிறார்? பெரும்பாலும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவங்க தான் பெரும்பாலும் மாட்டுக்கறியை உணவாக உட்கொள்வது. இன்னைக்கு எல்லாருமே சாப்பிட்றோம், நிறைய பேர் சாப்பிட்றோங்கிறது வேற விஷயம். ஆனா முன்னாடி இவருடைய இயல்பான உணவாகத்தான் இருந்துச்சு. அப்ப யார மாட்டுக்கறி திங்கிறவன் கெட்டவன் அவனை அடிச்சு விரட்டணும்னாக்கா யாருக்கு எதிராக பேசிட்டு இருக்கீங்க பாசுறீங்க? நீங்க யாருக்கு எதிராக பேசிட்டீங்க? அது மட்டும் இல்ல, சரி இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கிறோம், இந்த ஒரு 2 நிமிஷம் முடிச்சுருங்க. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுனால ரொம்ப மனசு புண்படுவாங்க நம்ம தோழர்கள். இப்ப இன்னொரு ஒரு வரி அதே கவிதையில சொல்றாரு, ஈனப்பறையர்களேனும் அவர் எம்முடன் வாழ்ந்திருப்பவர் என்றோ. இது ஈனப்பறையர்களேனும் அவர் எம்முடன் வாழ்ந்திருப்பவர் அன்றோ. அப்ப
அப்ப பறையர் சமூகத்தை சார்ந்தவர்களை என்னவா சொல்றாருனாக்க ஈனப்பறையர் என்று சொல்லுகிறார். யாரு? நம்ம சமூக நீதி போராளி, ஜாதி ஒழிப்பு போராளி, ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடிய அதே பாரதி ஈனப்பறையர்கள் என்றும் ஈனப்பறையர்களே ஆனும் அவர் எம்முடன் வாழ்ந்திருப்பவர். அதான் எம்முடன். நீனா அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கிறா? நீ மனுஷன் தானப்பா. உனக்கு 2 கை, எனக்கு 2 கை, உனக்கு 2 கால், எனக்கு 2 கால். அதெல்லாம் எம்முடன் நீ என்ன பெரிய அப்பாட்டக்கிறான்னு கேட்கறேன். அப்படிதான் நீதிமன்றங்களில் சில பேர் இப்ப கேட்கறாங்க, நானே ஒரு ஸ்மார்த்த பார்ப்பனர், என்னாலேயே உள்ள போக முடியாது, உனக்கும் சேர்த்துதான் அனைத்து சாதி மர்ச்சகரார் திட்டம் ஆரம்பிச்சிருக்கு, வந்து சேரு, நாங்க உன்னை உள்ள கூட்டு போகிறோம். அதனால எம்முடன் அப்படின்னாக்கா யார சொல்ற? இப்ப பறையர் சமூகத்தை சார்ந்தவர்களை ஈன பறையர்கள்னு ஒருத்தர். இப்ப இதைய இப்ப நாம கேட்போம், ஈன பாப்பான் எம்முடன் சேர்ந்து வாழ்றா அப்படின்னு நான் சொன்னாக்க நீ ஏத்துப்பியா? இதை நான் கேட்கல, பண்டிதர் கேட்கிறாரு, அயோத்தாச பண்டிதர் கேட்கிறாரு. பாரதியார் எழுதும் பொழுது அயோத்தாச பண்டிதர் நேரடியாக இதை குறிப்பிட்டு கேட்கிறார், எழுதியும் இருக்கிறார், பதிவுகள் எல்லாம் இருக்கு. ஈனப்பறையர்னு எழுதுறிய, எல்லாரும் வா ஒண்ணு கூடலான்னு சொல்ற, ஈனப்பறையர்னு சொல்ற, பதிலுக்கு ஈன பார்ப்பனரே வா எம்முடன் தானே வாழ்கிறேன்னு சொன்னாக்கா நீ வருவியா? இல்ல இப்படி கூப்பிட்டாக்கா பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எப்படி அவங்க கூட கைகோத்து நிப்பா, எப்படி வருவான்? இதுதான் நீ பேசுகிற ஒற்றுமையா பாரதி என்று கேட்கிறார் அயோத்தாச பண்டிதர் அவர்கள். அயோத்தாச பண்டிதரை விட, அதாவது பறையர்களை வந்து ஏன்டா இப்படி இழிவா பேசுறேன்னு கேட்ட அயோத்தாச பண்டிதரை விட பறையர்களை ஈனப்பறையர்கள் என்று எழுதிய பாரதி உங்களுக்கு பெரிய தருவனாக்க வச்சுட்டு போங்க, எங்களுக்கு கிடையாது. நீங்க வேணா வச்சுங்க, பாரதியாருக்கு கொண்டாடுங்க. ஏன்னாக்கா அந்த இடத்துல கோபம் வரணும். என்னடா நீ பறையர் சமூகத்தை அப்படி பேசுறேன், நான் ஒரு பறையரா ஃபீல் பண்ணா எனக்கு கோபம் வரும். அப்போ உங்களுக்கு கோபம் வரலனாக்கா நீங்க பறையரா ஃபீல் பண்ணணும்னு அர்த்தம். அப்ப எம்முடன் சொல்றாருல, அது யார சொல்றாரு? பார்ட்னர்ல சொல்றாரா அல்லது மற்ற, அதாவது தீண்டத்தகாத சமூகம் என்று அன்றைக்கு இருந்த அந்த லிஸ்ட்ல இருந்து தீண்ட தகுந்தவர்னு இருக்கு பாத்தீங்களா, பிசி எம்பிசி உள்ள மற்ற சமூகங்கள், அவங்களெல்லாம் நீ எம்முடன் சொல்றியா? அப்ப பறையர்களுக்கு கோபம் வந்து அதுல இருந்து ஒரு தலைவர் வந்து கேட்கிறாரு அந்த சமூகத்துல இருந்து அப்படின்னாக்கா, இன்னைக்கு தூக்கி கொண்டாடுறவங்களுக்கு ஏன் கோபம் வரல? ஒருவேளை பிறப்பின் அடிப்படையில கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல உங்களுடைய ஜாதி இருக்கும்ல, அந்த ஜாதிக்கு முன்னாடி ஈனன்னு போட்டு பாரதியில் இருந்தா ஒருவேளை உங்களுக்கு கோபம் வந்திருக்குமா நமக்கு தெரியல. இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதனால பாரதியினுடைய அந்த பதட்டமும் சாவர்கரனுடைய பதட்டமும் ஒன்றுதான். இந்த இந்துக்களை ஒன்று சேர்க்கணும்னு சொன்னது எதுக்காகனாக்கா, பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக போராடினாங்க தான். எதுக்காக போராடினாங்க? இவன் இருந்தாக்கா இங்க உள்ள சூத்திர மக்களுக்கு, பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடை கொண்டு வர்றான், அவனுக்கு படிப்பை திறந்து விடுறான், கல்வியை கொடுக்குறான், உரிமைகளை கொடுக்குறான், பழமைவாதத்துல இருந்து மீட்டெடுக்கிறான், அவனை முற்போக்குவாதியா மாத்துறான், அங்கிருந்து படிச்சு பல அதிகாரிகளாக மாறுறாங்க. ஐயோ இந்த பிரிட்டிஷ்காரனை விட்டாக்கா இவனுங்க முழுக்க நம்ம தரல ஏறி மிளகா அரைச்சிருவானுங்க, அப்புறம் நாம ஆட்சி செய்யவே முடியாது. அதனால வாருங்கள் இந்துக்களே, முஸ்லிம்ஸ் நமக்கு எதிரி, கிறிஸ்டியன்ஸ் நமக்கு எதிரி, இந்த பாருங்க மிலேச்சர் வந்துட்டான், இவன் வந்து வேதத்துக்கு எதிரானவன், ஐயோ உள்ள வந்துட்டானா அவனதான் கோயில் அடிப்பான், வீட்டு அடிப்பான், அதை அடிப்பான், இதை அடிப்பான், வாருங்கள் இந்துக்களே பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடுவோம் என்றுதான் அவர்கள் வாருங்கள் இந்துக்களை என்று பாடினார்களே தவிர ஒருபோதும் இந்து மதத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை குறித்தோ அதற்கு எதிராகவோ இந்து மதத்துல ஏண்டா இவ்வளவு மோசமான விஷயங்களை பண்ணுனீங்க என்றோ ஒருபோதும் அவர்கள் பேசவும் இல்லை, அவர்கள் எழுதவும் இல்லை. அதனால நேர பற்றாக்குறையினால் ஓரளவு கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். அதனால இதுதான் இந்த பாரதியார் குறித்த விமர்சனங்கள் என்னுடைய பார்வையிலிருந்து வச்சிருக்கேன். ஒருவேளை நான் சொன்னதுல ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது இருக்கு அல்லது தவறான பார்வை இருக்கு, தவறான கருத்துக்கள் இருக்கு அப்படின்னாக்கா தயவு செய்து தோழர்கள் சோசியல் மீடியாவில் எழுதுங்க அல்லது போன் போட்டு கூட சொல்லுங்க. ஒருவேளை என் மேல தவறு இருக்கும் பட்சத்துல, நியாயமாக அதுக்கு ஆதாரம் இருக்கும் பட்சத்துல திருத்திக்க நான் தயாராக இருக்கிறேன். போறதுக்கு முன்னாடி இந்த புத்தகங்களை ரெஃபர் பண்ற பாரதிய ஜனதா பார்ட்டி என்ற மதிமாறன் தோழர் எழுதின புத்தகம் பாரதியாரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, ஐயா வாலாசா வல்லவர்கள் எழுதிய திராவிடர் இயக்க பார்வையில் பாரதியார் என்கிற இந்த புத்தகம், நாளை விடியும் என்கிற இந்த புத்தகம், இது பாரதியாரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்கு, ஆனா இது மட்டும் தான் என்கிட்ட இருந்துச்சு, அதனால கொண்டு வந்தேன். வாய்ப்பளித்தவங்க அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.